நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு வேறு பெற்றோரினுடைய பங்கு என்பது இன்றியமையாத ஒன்று. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பெற்றோரின் பங்கு எப்படி சாத்தியம்? அவங்க எவ்வளவுதான் ஆசிரியர் ஊக்குவித்தாலும், சக மாணவர்கள் ஊக்குவித்தாலும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களை வளர்ச்சியடைய செய்தாலும், ஒரு முக்கியமான பங்கு என்பது ஒரு பெற்றோரினுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா, அப்பா, 2 குழந்தைங்க. குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க. 2 பேருமே ஆசைப்படுறாங்க. அம்மாவும் ஆசைப்படுறாங்க, அப்பாவும் ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படிக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சின்ன குழந்தையாக இருக்கையில் அவங்க எல்லாமே சொல்கிற பேச்சு கேட்பாங்க. அம்மா சொல்கிறதையும் கேட்பாங்க, அப்பா சொல்கிறத கேட்பாங்க, ஆசிரியர் சொல்கிறத கேட்பாங்க, சக மாணவர்கள் சொல்கிறத கேட்பாங்க, மற்ற உறவினர்கள் அவங்களுக்கு பிடித்தவர்கள் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது சின்ன குழந்தையாக இருக்கும்போது வளர்ந்து வரக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. ஒவ்வொரு குழந்தையும் எப்போ அவங்க சுயமாக சிந்திக்கிறாங்களோ, சுயமாக முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, இது நம்ம எடுத்தது சரி தப்புன்னு எப்போ நினைக்க தோணுதோ அப்போவே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்பது அவங்க கையில் இருக்குது. அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறத விட அவங்களுடைய குடும்ப சூழல் என்பது அவர்களை ஒரு உற்சாக பாதை, ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல போகுதா, இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் பிரித்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ண போதா? ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளினுடைய படிப்பு என்பது பெற்றோரினுடைய ஆசை. அவர்கள் நல்ல நிலைமைக்கு போகணும், நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும், பெஸ்ட்டாக வரணும், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இயல்பான ஒன்று. இதில் எங்கே தெரியுமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்? அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அம்மா தம்பி நீ படிச்சுட்டு தான் வரணும், அப்போ நான் தான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி படித்து முடிச்சாத்த நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தம்பி நீ படித்து முடித்து ஹோம்ஒர்க் பண்ணாதான் உனக்கு அடுத்த டிஷ்ஷு ரெடி ஆகும், நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வீட்டிலே நடக்கக்கூடியது, நீ படித்து முடி, ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு நீ ஃபோனை கையில் எடுத்துக்க. இன்னும் ஒரு வீட்டுகள், அம்மா நான் விளையாட போகிறேம்மா, டேய் ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு வெளியில் போ அப்படிம்பாங்க அம்மா. அப்போ தான் அந்த பசங்களோட எண்ணம் மாறும். அந்த தருணங்களில் அப்பா வர்றாரு. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு விளையாட போகணும் அம்மா சொல்கிறாங்க. அந்த நேரம் அப்பா சொல்கிறாரு, சும்மா இருமா தம்பி போய் விளையாடட்டும். எப்படி இருக்கும் இந்த இடத்துல? அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நீ அவன் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா தம்பி படிச்சுட்டு வா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா, இன்றைக்கி கொடுத்த ஸ்கூலில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வா, உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், இல்லை டிவியை பாரு, இல்லை விளையாட போ, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த நேரங்களில் அப்பா என்ன பண்ணும்? விடுப்பா பார்த்துக்கோ, நீ சாப்பிடு, நீ விளையாண்டுட்டு வா எப்படின்னு பிள்ளைங்க மேலே உள்ள அக்கறையில், பிள்ளைங்க மேலே உள்ள பாசத்தில் வெளில போக சொல்லிடுவார். இப்போ நினச்சி பாருங்கள், அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? யார் பக்கத்து சப்போர்ட் பண்ணுவார்? அப்பையிலேருந்து அம்மா எதிரி ஆயிடுவாங்க, அப்பா ரியல் ஹீரோ ஆயிடுவார். ஏன்னா அப்பா படிக்க வேண்டாம் விளையாட போன்னு சொல்கிறாங்க, அப்பா படிக்க வேண்டாம் செல்ல பாருன்னு சொல்கிறாங்க, அப்பா விளையாட படிக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், மொபைல் பார்க்குறதுனா பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. இது பிள்ளைங்க மேலே உள்ள பாசத்தில் அப்பா செய்யக்கூடிய ஒரு செயல். இது குழந்தைகளுடைய மனநிலைமை எப்படி பாதிக்கும்? யார் சாதகமாக பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க, யார் ஆலோசனை சொல்கிறாங்களோ அவங்க எதிரி ஆயிடுவாங்க.
ஸோ குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெற்றோரினுடைய பங்கு என்பது ஒன்று, அப்பா சொல்ல வேண்டியது. அம்மா படிப்புனா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை முற்றுப்புள்ளி ஆகிவிடும். இவங்க சாதகமாக பேச பேச அப்படியே எதிர்வினையாக ஆயிடும், எதிரி ஆயிடுவாங்க. யார் ஆலோசனை சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் எதிரி ஆயிடுவாங்க. ஸோ இதில் பெற்றோர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சியில் முதல்ல பெற்றோர் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த முடிவு எடுத்தாலும் அம்மா, இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா படிச்சுட்டு வந்தால் தான் விளையாட போகணுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அப்பாவும் சம்மதிக்கணும். அதேமாதிரி அப்பா சைடில், தம்பி நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிடு, எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பாருன்னு சொன்னால் அம்மா அதுக்கு சம்மதிக்கணும். இதில் 2 பேருடைய ஒற்றுமை என்பது மிக அவசியமான ஒன்று. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர் பெற்றோர் 2 பேருமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒரே திசையை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, குழந்தைகளுடைய வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application, is one of the online shopping app.